எய்த் கொஸ்டின் ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 + 3 √5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நான் சால்வ் பண்ணியிருக்க மெத்தட்ல வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போடணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2 × 7 + 3 √5 டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறோம். இப்போ ப்ராக்கெட் குள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். 7 × 2 = 14. 3 × 2 6 √5 வந்துடும். கீழே வந்து 2 வரும். 14 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 + 5 அப்படின்ட்டு எழுதலாமா? ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து இங்கே 2 இருக்கு. 2 போட்டுட்டு 9 × 5 அப்படின்ட்டு எழுதலாம். 2 × 3 தானே 6. அப்போ 3 வந்து உள்ளே போச்சுன்னா 3 ஸ்கொயர் ஆயிரும். ரூட்குள்ளார 3 போச்சுன்னா 3 ஸ்கொயர் ஆயிரும். 3 ஸ்கொயர் தான் 9. இது புரியுதா? இப்போ எப்படின்னா 2 × 3 வந்து 6. இப்போ 3 வந்து ரூட்குள்ளார போச்சுன்னா அது 3 ஸ்கொயர் ஆயிருமா? 3 ஸ்கொயர் ஆல்ரெடி ரூட்குள்ளார ஒரு 5 இருக்கு. அதனால இங்கே 5. அதுதான் வந்து 3 ஸ்கொயர் வந்து 9 × 5. இந்த 2 மட்டும் வெளியில இருக்கு. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்படின்னா 2 × 2 போட்டு ரூட்குள்ளார 9 × 5 அப்படின்னு போகலாம். டிவைடட் பை 2. இப்போ வந்து இது வந்து a² + b² + 2ab ஃபார்முலால இருக்கு. அதனால இப்போ 9 வந்து என்னன்னா √9 the whole square. ரூட்டும் 2 பவர் 2 கேன்சல் ஆயிரும். அதனால 9 வந்து √9 the whole squareன்னு எழுதலாம். 5 வந்து √5 the whole squareன்னு எழுதலாம். அதே மாதிரி போட்டு இங்கே போட்டுறோம். இப்போ வந்து a² + b² + 2abங்கிறதுல இருக்கு. அதனால a + b the whole squareன்னு போடலாமா? √9 + √5 the whole square. இப்போ 2 வந்து எப்படி எழுதலாம்னா √2 the whole squareன்னு எழுதலாம். ஏன்னா √2 பவர் 2 கேன்சல் ஆயிரும். அதனால இப்படி போட்டுறோம். இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதோட ரூட் தான் வந்து கொஸ்டின்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரூட் போடும்போது இதுக்கு ஃபுல்லாத்துக்கும் ரூட் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரூட்டும் இங்கே இருக்கிற பவர் 2 இருக்குல்ல, இங்கே நியூமரேட்டர்ல இருக்கிற பவர் 2 டினாமினேட்டர்ல இருக்கிற பவர் 2 கேன்சல் ஆகி √9 + √5 டிவைடட் பை √2 இருக்கும். அவ்வளோதான் இந்த சம்.